Juvan, Yes, Aunty. starting prayer பண்ணிருமா. வீடியோ போட்டுக்கோங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கோ ஜுவன். Our loving Heavenly Father, thank you for this wonderful day. Please be with us throughout this meeting. Give us great understanding, wisdom, and knowledge to understand your words. Thank you for your good blessings. Thank you for your great health, for giving us great health, food, and wealth. In Jesus' name I pray. Amen. ஓகே. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா உண்மையா நம்மளை நேசிக்கிற ஒரு தகப்பன் இல்லையா? அந்த நேசிக்கிற நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு உண்மையா நம்ம அவரை கூப்பிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க நம்ம மத்தியில ஏசப்பா நம்ம மத்தியில இன்னைக்கு இருக்கிறாங்க. சோ அவரை முதலாவது வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து ரெண்டாவது, இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையா? இன்னைக்கு மகளிர் தினம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விமன்ஸ் டே இல்ல? சோ இன்னைக்கு கூடி வந்திருக்கிற உங்களுடைய பெற்றோர்களுக்கு சிறப்பான பாராட்டும் வரவேற்பும். ஏன்னா அம்மா தான் உங்களை இப்ப ட்ரெயின் பண்ணி உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஸ்பெஷல் வாழ்த்துகளும் பாராட்டும் உங்க பேரண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் விமன்ஸ் டே வாழ்த்துக்கள். அடுத்ததா குட்டீஸ் எல்லாம் ரெடியா வந்திருப்பீங்க, வசனம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, பாட்டு ரெடியா வந்திருப்பீங்க. ஏசப்பாவுக்காக இதை செய்ய போறோம் இல்லையா? ஸோ உங்க எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓகே ஓகே. இந்த மாசத்தினுடைய டாபிக் என்ன? ஹியூமிலிட்டி. வெரி குட். ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு கத்து கொடுக்கறதுக்காக நம்ம மத்தியில பிரியா ஆண்டி வந்திருக்கிறாங்க. ஓகே. ஸோ அவங்க உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. பாட்டு மூலமா, வசனம் மூலமா, கதை மூலமா சொல்லி கொடுப்பாங்க. அதை இன்னைக்கு நம்ம கவனமா கேட்டு அதை நம்ம லைஃப்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். சரியா? சும்மா கேட்டுட்டு கதை கேட்டுட்டு போறது இல்ல. நம்ம உண்மையாவே கடவுளுக்காக இனி தாழ்மையுள்ள ஒரு பிள்ளைகளா வாழ போறோம். ஸோ ஐ வார்ம்லி வெல்கம் பிரியா ஆண்டி டுடே. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம இதுக்குள்ள செஷனுக்குள்ள போகலாமா? ஓகே. ஜோனாத்தன், ஜோனாத்தன் இருக்கியம்மா? ஜோனாத்தன் மியூட்ல இருக்காப்ல ஜோனத்தன். I now welcome Juan and Jeff for a song. These are the days of Elijah, declaring the word of the Lord. And these are the days of your servant Moses, righteousness being restored. And though these are grace of great trial, of famine and darkness and sword, still we are the voice in the desert, crying, prepare ye the way of the Lord. Behold, he comes, riding on the clouds, shining like sun. At the trumpet call, lift your voice, it's the year of Jubilee, and out of Zion's hill salvation comes. And these are the days of Ezekiel, as dry bone becoming as flesh. And these are the days of your servant David, rebuilding a temple of praise. And these are the days of the harvest, the fields are as white in the world, and we are the laborers in your vineyard, declaring the word of the Lord.
Behold, he comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet call, lift your voice. It's the year of Jubilee, and out of Zion till salvation comes. That was an amazing performance, Jeff. Now I call upon Priya Aunty from Chennai to share with us the word of God. ஓகேம்மா அக்கா ஷேர் பண்றதுக்கு கண்ட்ரோல் கொடுக்குறீங்களா? கொடுத்துட்டேன் பிரியா. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் எல்லாருக்கும் நல்லா ஆண்டி. வளர்ந்துட்டீங்க. நல்லா பாடின ஜெஃப் அண்ட் ஜுவன். இன்னைக்கு டாபிக் என்ன? எதை பத்தி நம்ம படிக்க போறோம்? ஹியூமிலிட்டி. வெரி குட். சரி, அதுக்கு மேல ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாமா? ஓகே. ஓகே ஆண்டி. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கான நடியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. இந்த வேலையும் ஒரு சிறு கூட்டமாய் ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்து இருக்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த ஹியூமிலிட்டி, உடைய தாழ்மையை பற்றி நாங்க தியானிக்க போறோம்ப்பா. நீங்க எங்களோட பேசுங்க. வெறும் ஆண்டவரே அந்த வார்த்தைகளை கேட்டு அப்படி மறந்து விடாதபடி வாழ்நாள் முழுவதும் அப்பா அந்த பிள்ளைங்களுடைய இதயத்துல அதப்பா ஃபர்மா இருக்கும் சுவாமி. அவங்க மறக்காதபடி அதை ஃபாலோ பண்ண கிருபை பாராட்டுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். என்னை வெறுமையாக்குகிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, ஹியூமிலிட்டினா என்னன்னு தெரியுமா? Humbleness. வெரி குட். ஹம்பிள்னஸ். வேற? குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஹம்பிள். அதே மாதிரி பெருமை காமிக்க கூடாது, லேக் ஆஃப் ப்ரைட். அது மாதிரி நம்ம வார்த்தைகள்ல தாழ்மை, ஸ்வீட்னஸ் இன் வேர்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்னஸ் இன் பிஹேவியர். அதே போல நாட் லுக்கிங் டவுன் ஆன் அதர்ஸ். நம்ம மற்றவங்கள வந்து இழிவா, அதாவது அவங்களோட நம்ம ரொம்ப பெரியவங்க, மற்றவங்கள தாழ்மையா அந்த மாதிரி பார்க்க கூடாது. அதுதான் மீனிங் ஆஃப் ஹியூமிலிட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேரபிள் ஆஃப் பாரிசி அண்ட் டாக்ஸ் கலெக்டர். இந்த ஸ்டோரி யாருக்கெல்லாம் தெரியும்? பாரிசி டாக்ஸ் கலெக்டர் ஸ்டோரி தெரியுமா? தெரியாதா? ஓகே, ஆன்டி சொல்லி தரேன். ஒரு வாட்டி ஜீசஸ் வந்து இந்த பேரபிள் சொன்னாரு. எதுக்கு சொன்னாருன்னா, மற்றவங்க அந்த பாரிசிஸ் வந்து வேற பீப்புளை வந்து ரொம்ப டவுனா அவங்க ட்ரீட் பண்ணாங்க. அதுக்காக இந்த பேரபிள ஜீசஸ் சொன்னாங்க. பாரிசினா யாருன்னா, அவங்க ஜூயிஷ் பீப்புள். ஆனா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷன்ஸ், அந்த ரிலிஜியஸ் லாஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கதான் பாரிசி. டாக்ஸ் கலெக்டர்ஸ்னா யாருன்னா, அவங்களும் வந்து ஜூயிஷ்ல உள்ள பீப்புள் தான். ஆனா வந்து அவங்க வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் இப்ப நம்மளுடைய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி கரப்ஷன் வாங்குறாங்கல்ல, அதே போல அவங்களுக்கு ஒரு பேட் நேம். ஏன்னா அவங்க வந்து ஜாஸ்தியா டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க, வரி வசூலிப்பாங்க. பைபிள்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது டாக்ஸ் கலெக்டர்ஸ் தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்களேன். யாராவது? Matthew. வெரி குட், மேத்யூ. வேற? Gaius. வெரி குட். டிசிபிள் ஆஃப் ஜீசஸ் தான் மேத்யூ, இன்னொன்னு ஜக்கேயஸ். ஓகேவா? அவங்க வந்து அநியாயமா வாங்குறதுனால அவங்கள வந்து எல்லாருமே எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பேட் பீப்புள் அப்படின்னா டாக்ஸ் கலெக்டர்ஸ்னாலே கன்சிடர் பண்ணுவாங்க. வேற பாரிசினா அவங்களாவே அவங்கள என்ன நினைச்சுப்பாங்க, ரொம்ப கிரேட்ன்னு நினைச்சுப்பாங்க. சரியா? சோ இந்த பேரபிள்ல ஒரு 2 பேரும் ஒரு டெம்பிளுக்கு ப்ரேயர் பண்ண போறாங்க. இது ஒரு பேரபிள் ஜீசஸ் வந்து சொன்னது. அதுல வந்து பாரிசி என்ன பண்றாருன்னா, அவர் வந்து தன்னையே ரொம்ப உயர்த்தி அவர் வந்து நான் ரொம்ப நல்லவரு அப்படின்னு அவரே பிரேஸ் பண்றாரு. அவரை தன்னைத்தானே பூஸ்ட் பண்ணிக்கிறார். சொல்ற அவருடைய செல்ஃப் ரைச்சஸ்னஸ் அங்க வெளிப்படுது. அதே மாதிரி நான் வந்து டூ டைம்ஸ் ஒரு வீக்ல 2 days வந்து ஃபாஸ்ட் பண்றேன். நான் வந்து கரெக்டா வந்து 1/10 ஆஃபரிங் கொடுக்குறேன். அந்த மாதிரி லாஸ் தான் நான் ஃபாலோ பண்றேன். இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதே போல மற்றவங்களை வந்து கூட நின்னது யாருன்னா டாக்ஸ் கலெக்டர். சோ நான் வந்து அந்த டாக்ஸ் கலெக்டர் மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரேயர் பண்றாரு.
ஆனா டாக்ஸ் கலெக்டர் என்ன பண்றாருன்னா அவர் தூரமா தள்ளி நின்னு அவரு தண்ணியே அந்த நெஞ்சில அடிச்சு பாவியாகிய என் மேல் கிருபியாயிரும், have mercy on me God, I am a sinner அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸ் கலெக்டர் ப்ரேயர் பண்ணாரு. சோ இதுல வந்து யாரோட ப்ரேயர் வந்து காட் அக்செப்ட் பண்ணாருன்னா யாரோட ப்ரேயர் அக்செப்ட் பண்ணிருப்பாரு தெரியுமா? யாருக்கு தான் அக்செப்ட் பண்ணிருப்பாரு? ஹம்பிள் ஹார்ட் உள்ள பர்சன். யாருமா? tax collectors. வெரி குட், டாக்ஸ் கலெக்டர். டாக்ஸ் கலெக்டரோட ப்ரேயரை ஜீசஸ் அக்செப்ட் பண்ணாரு. ஏன்னா அவர் வந்து தன்னை ஹம்பிள் பண்ணாரு. ஹம்பிள் பண்ண அவர் ஒரு சின்னர் அப்படின்னு சொல்லிட்டு காட் கிட்ட போனனால ஜீசஸ் வந்து அவருடைய ப்ரேயரை அக்செப்ட் பண்ணாரு. வேற இந்த பாரிசி வந்து என்ன பண்ணாரு? அவர் தண்ணியே பெருமை காமிச்சிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல மற்றவங்களும் என்ன செஞ்சாரு? அவர் வந்து நான் இந்த டாக்ஸ் கலெக்டர் போல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு லுக் டவுன் பண்ணனால காட் வந்து அந்த ப்ரேயரை அக்செப்ட் பண்ணல. சோ நம்மளுமே எப்படி எப்படி ப்ரேயர் பண்ணோம்? நான் வந்து ஒரு சின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஹம்பிள் பண்ணி ஜீசஸ் கிட்ட போகும்போது நம்மளுடைய ப்ரேயரை அக்செப்ட் பண்ணிப்பேன். சரியா? சோ இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா நம்மளுடைய லைஃப்ல நீங்க எல்லாரும் ஸ்கூல் படிக்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஜீசஸ் நிறைய விஸ்டம் கொடுத்துருக்காங்க, நாலேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்க நல்லா படிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க. யாராவது ஒருத்தங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சில சமயம் மேக்ஸ்ல சில பிள்ளைங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சோ நல்லா படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட டவுட் கேட்கறது உண்டு. அப்படி யாராவது உங்ககிட்ட டவுட் எல்லாம் கேட்டிருக்காங்களா? இப்ப நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, ஒரு 10th 12th காலேஜ் எல்லாம் போகும்போது நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இது எனக்கு புரியல சொல்லித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப நான் சொல்றது நீங்க வளர்ந்த பிறகு இதை அடாப்ட் பண்ணும். ஓகேவா? சோ உங்களுக்கு ஒரு சம் தெரியும், அல்ல உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் தெரியும். ஆனா யாராவது வந்து உங்கள்கிட்ட டவுட் கேட்டாங்கன்னா நீங்க நாலேஜ் ஷேர் பண்ணாம, அதாவது செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஜீசஸ்க்கு பிடிக்காது. நம்ம ஹம்பிளா நம்மளுடைய நாலேஜ மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும். அதுவும் ஒரு ஹியூமிலிட்டி தான். ஓகேவா? நம்ம மற்றவங்க கிட்ட நம்மளுடைய நாலேஜ ஷேர் பண்ணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம் ஸ்டடீஸ்ல. சோ அது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் ஹியூமிலிட்டி. அதே போல நம்மளுடைய கிளாஸஸ்ல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் படிப்பாங்க. நம்ம எல்லாரும் யார் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுவோம்? நீங்களாம் யார்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க கிளாஸ்ல? டாப்பர், நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைப்போம்ல. அதெல்லாம் ஃபேமஸ், ஸ்கூல்ல ஃபேமஸான பிள்ளைக்கு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். சிலவங்க என்ன நினைப்பாங்க? ரொம்ப அழகான பிள்ளைகிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. சிலவங்க என்ன நினைப்பாங்க? நல்ல நல்ல ட்ரெஸ், புது புது ட்ரெஸ், திங்ஸ் எல்லாம் கொண்டு வர நல்ல ட்ரெண்டியா இருக்கிற அந்த மாதிரி பிள்ளைங்க கிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஹெல்ப் அதர்ஸ் சொன்னேன்ல, ஜீசஸ் வந்து இந்த உலகத்துல இருக்கும்போது நன்மை செய்றவர்களே சுற்றி திரிஞ்சாரு, நம்ம வசனத்துல படிக்கிறோம். சோ நம்மளும் எதுக்குதான் அழைக்கிறாரு? நம்மளால முடிஞ்ச அளவு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஹம்பிளா இருந்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இந்த செகண்ட் பாயிண்ட்ல பி கைண்ட் டு எவ்ரி ஒன், அதாவது வித்வுட் சீயிங் எனி டிஸ்கிரிமினேஷன். ஜீசஸ் வந்து இந்த உலகத்துல இருக்கும்போது லெப்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க. லெப்பர்ஸ் எல்லாம் யாருமே வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அது மாதிரி விமனும் வந்து சொசைட்டில ரொம்ப ஸ்லேவ்ஸ்க்கு ஈக்குவலா தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜீசஸ் வாழ்ந்த காலத்துல. ஆனா ஜீசஸ் என்ன பண்ணாங்க? லெப்பரை வந்து டச் பண்ணி அவங்கள ஹீல் பண்ணாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதே மாதிரி விமனையும் அவங்க வந்து நல்லா ட்ரீட் பண்ணாங்க. சோ நம்மளும் வந்து நம்மளுடைய கிளாஸ்ல சிலவங்க வந்து ரொம்ப நல்லா ரிச்சா இருப்பாங்க, சிலவங்க நல்ல அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சோ நம்ம அந்த மாதிரி பார்த்து பழகக்கூடாது. அதெல்லாம் வந்து ஜீசஸ்க்கு பிடிக்காது. நம்ம ஜீசஸ் மாதிரி, நம்ம ஜீசஸ் பிள்ளைங்கன்னா நீ ஜீசஸ் மாதிரி எல்லார்கிட்டயும் எப்படி இருக்கணும்? ஒரே போல அன்பா இருக்கணும். எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும். இதுல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகானவங்க, நல்லா ஃபேமஸ் ஆனவங்க இந்த மாதிரி பார்க்க கூடாது. அது வந்து தப்பு. சரியா? சோ நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, யாருமே அப்படி பார்க்கல, அதனாலதான் நீங்க யாரும் ஆன்சர் சொல்லல. சோ குட். அடுத்தது என்னன்னா நம்மளவே புகழக்கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து நல்லா நல்லா வந்து மியூசிக் போட தெரியும், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா படிக்கிறீங்க, நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா நிறைய பிரைசஸ் வாங்கலாம். அப்படி இருக்கும்போது என்னைக்குமே நமக்கு என்ன வரக்கூடாது? நமக்கு பெருமை மட்டும் வந்துடவே கூடாது. நம்ம வந்து ப்ரௌட் அதெல்லாம் வந்துட்டு ஜீசஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. காடுக்கு வந்து ஹேட்ஸ், அந்த பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு வசனம் இருக்கு. ஆனா தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் அப்படின்னு வசனம் இருக்கு. சரியா? சோ நம்ம வந்து ப்ரௌடா இருக்கக்கூடாது. ஜீசஸோட நம்ம பைபிள்ல பார்க்கும்போது ஜீசஸ் கிட்ட ஒரு வாட்டி ஒரு வாலிபன் வந்தார். வந்து கேட்பாரு, நல்ல போதகரே, நித்திய வாழ்வை சுமத்துக் கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாரு. உடனே ஜீசஸ் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ வந்து என்ன நல்லவன்னு சொல்லக்கூடாது. நான் வந்து நல்லவன் இல்லை, ஆனா அதோட யாரு? காட் த ஃபாதருக்கு தான் அந்த மகிமையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சோ அவ்வளோ பெரிய ஒரு காட், அவ்வளோ அற்புதம் செஞ்சவர், அவ்வளோ பெரிய ஆளு. ஆனா அவர் எப்போ யாருக்கு ஹானர் கொடுத்தாரு? காட் த ஃபாதருக்கு தான் எல்லா ஹானரும் கொடுத்தாரு. சோ நம்மளும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்குன்னா அது யார் நமக்கு கொடுத்தது?
ஏசப்பா தான் நமக்கு கொடுத்தது. சோ எப்பவுமே நம்ம யாருக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கணும்? நம்ம ஜீசஸ்க்கு தான் அந்த கிரெடிட் கொடுக்கணும். சோ என்னைக்குமே நம்மளுக்கு வந்து இந்த பெருமை மட்டும் வந்துடவே கூடாது. எப்பவுமே நம்ம யாராவது ஒருத்தவங்க நீங்க நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொன்னா தேங்க்யூ சொல்லிட்டு யாருக்கு நம்ம தேங்க் பண்ணணும்? ஜீசஸ்க்கு தேங்க் பண்ணணும் அந்த டேலண்ட் கொடுத்ததுக்கு. ஓகேவா? அடுத்தது ஃபாலோ த வேர்ட். நம்ம வந்து பார்த்தோம்ல, இந்த பாரிசி என்ன பண்ணாரு? அவர் வந்து லாஸ் காட், அவங்க தோரான்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ட்ரெடிஷன்ஸ், ரிச்சுவல்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. சொன்ன மாதிரி அவருக்கு ஹம்பிள்னஸ் இல்ல, காட் விரும்புற அந்த காரியங்கள் வந்து இல்ல. சரியா? கேக்குதாக்கா? கேக்குது பிரியா. Okay. அந்த மாதிரி ஹம்பிள்னஸ் தான் வந்து நம்ம கிட்ட விரும்புறாரு. இன்னைக்கு நீங்க எல்லாருமே சர்ச்சுக்கு போவீங்க, அதே மாதிரி சண்டே ஸ்கூல் போறீங்க, நிறைய வசனம் படிச்சிருப்பீங்க, நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும் ஜீசஸ பத்தி. ஆனா உண்மையாட்டே அதை லைஃப்ல நீங்க அடாப்ட் பண்றீங்களா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சர்ச்சுக்கு போறனாலயோ நிறைய வசனம் தெரிஞ்சிருக்கனாலயோ நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா அந்த ஜீசஸ் உடைய கேரக்டர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம அந்த ஹியூமிலிட்டியை பத்தி பாக்குறோம்ல, ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு கேரக்டரா நம்ம பார்த்துட்டு வரோம். சோ அந்த கேரக்டர்ஸ் நம்ம லைஃப்ல இருந்தா மட்டும்தான் நம்ம ஹெவனுக்கு போக முடியும். சோ நம்ம என்ன செய்யணும்? ஜீசஸ் கிட்ட வந்து நம்ம எப்பவுமே என்ன கேட்கணும்? ஆண்டவரே, எனக்கு உங்க வார்த்தையின் படி நடக்கிறதுக்கு எனக்கு உதவி புரியுங்க அப்படின்னு கேட்கணும். அந்த ஹம்பிள் ஹார்ட் எனக்கு தாங்க, உங்களை போல ஹம்பிள்னஸ் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். நம்ம நிறைய பைபிள் வேர்சஸ் இருக்கு ஹம்பிள்னஸ் பத்தி, பட் நான் 2-3 வேர்ஸ் காமிக்கிறேன். அந்த மேத்யூ 5ல இருக்கு, பிளெஸ்ட் ஆர் த புவர் இன் ஸ்பிரிட், ஃபார் தேர்ஸ் இஸ் த கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள். இப்ப யாரு ஹெவனுக்கு போக முடியுமா? நம்மளுக்கு வந்து புவர் இன் ஸ்பிரிட்னா நல்லா ஹம்பிள்னஸ், தாழ்மையா, சப்மிசிவ் ஸ்பிரிட் இருந்தா நம்ம ஹெவனுக்கு போலாம் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதே போல ஜீசஸ் வந்து நம்மளை போல ஒரு ஹியூமன் பீயிங்கா அந்த உலகத்துல வந்தாங்க. அவங்களுக்கும் நிறைய ட்ரையல்ஸ், நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. ஆனா எல்லாத்துலயும் அவர் என்ன பண்ணாருன்னா, காட் த ஃபாதருக்கு ஒபே பண்ணாரு. எப்போ? டில் டெத் வந்து அவரு ஒபே பண்ணாரு. அதனால என்ன செஞ்சாரு? காட் த ஃபாதர் அவரை உயர்த்தி வச்சிருக்காரு. அவரு ஆண்டவருடைய வலது பாசத்துல அங்க கவிட்டு இருக்காரு. சோ நம்மளும் இங்க வாழ்ற நாட்கள் ஃபுல்லா ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அந்த வேர்ட் ஆஃப் காடுக்கு ஒபே பண்ணி நம்ம வாழும்போது காட் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல மேன்மையான இடத்தை நமக்கு ஹெவன்ல கொடுப்பாங்க. அதே போல whoever exalts himself will be humble, but whoever humbles himself will be exalted. சோ நம்ம இங்க பாரிசி பார்த்தோம்ல, தன்னையே பெருமை காமிச்சான். ஆனா காட் வந்து அந்த எடுக்கவே இல்லை, அந்த ப்ரேயர் அக்செப்ட் பண்ணிக்கல. பட் வேற அந்த டாக்ஸ் கலெக்டர் வந்து ஹம்பிளா போனாரு, அவருடைய ப்ரேயர் தான் கேட்கப்பட்டுச்சு நம்ம பாக்குறோம். இதே போல நம்ம வந்து நான் சொன்னேன் நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. சோ நம்ம வந்து அந்த மாதிரி ஹம்பிளா நம்ம வந்து பெருமை காமிக்காம ஹம்பிளா இருக்கும்போது காட் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து உங்களை யூஸ் பண்ணுவாரு. சோ எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்? ஹம்பிளா இருக்கணும்னு சொல்லி காட் விரும்புறாரு. ஓகேவா? சோ இன்னைக்குள்ள மெமரி வர்ஸ் ரொம்ப குட்டி மெமரி வர்ஸ் தான், எல்லாருமே படிச்சிருங்க. God resists the proud but gives grace to the humble அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, தமிழ்ல வந்து தேவன் வந்து பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு இருக்கு. தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார், அதான் அந்த வசனம். So God resists the proud but gives grace to the humble. James 4:6. யாரா ஒரு ஆள் இதை சொல்லாமா? யாருக்கா தெரியுமா? God resists the proud but gives grace to the humble. ஈஸி தானே? சொல்லுமா. சொல்லு இங்கிலீஷ்ல. தமிழ்ல சொல்லு. கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை பாராட்டுகளையோ எதிர்த்து நிற்கிறார். வெரி குட். அது வேற வெர்ஷனா சிஸ்டர்? சிஸ்டர் தமிழ்ல சொன்னா. ஓகே, தேங்க் யூ. சரி, யாராவது இங்கிலீஷ்ல சொல்லலாமா? God, but he gives more grace. Therefore he says, God resists the proud but gives grace to the humble. Very good. வேற யாராவது சொல்லலாமா? God resists the proud but gives grace to the humble. Very good. God resists the proud but gives grace to the humble. Very good. ஓகே, நம்ம ஒரு சாங் பார்க்கலாமா இப்போ? அது ரிலேட்டடா அதுக்கு லிரிக்ஸ் என்னன்னா,
ஆல் ஆஃப் யூ. நான் வந்து அடுத்த ப்ளே பண்றேன். அது வந்து ஒரு ஆன்டி பாடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரன்ஸ் மாதிரி பின்னாடி வரும். அதனாலதான் அந்த பிராக்கெட்ல நான் போட்டிருக்கேன். அதுலயே லிரிக்ஸ் வரும். நீங்க சேர்ந்து பாடி கத்துக்கோங்க. ஓகேவா? ஆல் ஆஃப் யூ, ஆல் ஆஃப் யூ, clothe yourself with humility, humility. நான் சொல்லும் போது நீங்க மியூட்ல இருந்தே நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேவா? to one another, because God opposes the proud, but gives grace to the humble. அப்படின்னு போகும். அடுத்த கோரஸ் என்னன்னா, humble yourself therefore under God's mighty hand, that he may lift you up in due time. அது 2 times repeat பண்ணணும். Humble yourself therefore under God's mighty hand, that he may lift you up in due time. Cast all your anxiety on him because he cares for you. இந்த பாட்டு நான் இப்ப ப்ளே பண்றேன், கேளுங்க. ஓகேவா? பிரியா இன்னும் கேட்கல. கேக்கலையா? ஒண்ணும் வரல. கேக்குங்களாக்கா? ஷேரே ஆகல. நான் ஓ பண்ண அப்படியா? ஆமா ஓ ஆமா. நான் நினைச்சேன் அது ஃபுல் பாட்டு முடிய போகுது. இல்ல ஸ்கிரீன் ஷேர் அதான். பண்ணல. இல்லைங்க. நான் யூடியூப்ல போடட்டா அப்படின்னா? ஸ்கிரீன் உங்க ஸ்கிரீனே ஷேர் ஆகலக்கா. உங்க ஃபேஸ் தான் தெரியுது, இன்னும் உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஷேர் ஸ்கிரீன் கொடுத்து பாருங்க. ஓ அப்ப நான் காமிச்ச எதுவுமே உங்களுக்கு தெரியலையா? நான் பவர் பாயிண்ட் எதுவுமே நீங்க உங்களுக்கு பார்க்க தெரியலையா? இல்ல, இல்லக்கா எனக்கு இல்ல. எதுவுமே தெரியல. இப்பதான் ஐயோ. பிரியா was enjoying the song. ஓ, பிபிடி போட்டிருந்தியா? ஆமா. இல்லையே. இப்ப கேக்குதா? இல்ல. ஸ்கிரீன் தெரியுது, ஆனா சவுண்ட் இல்ல. இப்பவும் கேட்கலையா? கேக்கல. பிரியா, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். சரிக்கா. பிபிடி போட்டிருந்தேன், நான் அதான் ஷேர் பண்ணேன். All of you, clothe yourselves with humility to one another, because God opposes the proud, but gives grace to the humble, to the humble. Humble yourselves, therefore, under God's mighty hand, that he may lift you up in due time. Humble yourselves, therefore, under God's mighty hand, that he may lift you up in due time. Cast all your anxiety on him, because he cares for you. All of you, clothe yourselves with humility to one another, because God opposes the proud, but gives grace to the humble, to the humble. Humble yourselves, therefore, under God's mighty hand, that he may lift you up in due time. Humble yourselves, therefore,
It's just the second half of the verse. இப்ப தெரியுதாக்கா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? ஆமா பிரியா, ஃபுல்லா கேட்டுச்சு பாட்டு. இல்ல பாட்டு கேட்டுச்சு, ஸ்கிரீன் தெரியுதா? ஆமா ஆமா. தெரியுதா? ஓகே. இல்ல நீ இந்த ஆ, நான் ஷேர் பண்ணதுதான் இப்ப தெரியுது பிரியா. ஓகே. ரெண்டு ஸ்கிரீனுமே ஷேர் ஆயிருக்குக்கா, மாத்தி அப்படியா? பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா, ஓகே ஓகே ஸ்கிரீன் ஷேர் 2ன்னு காமிக்குது. இப்போ அதுல செலக்ட் பண்ணா பிரியாக்காவோடது தெரியுது, இல்லாட்டி உங்களோடது தெரியுது, அப்படி இருக்கு. கரெக்ட். ஓகே, சரி சரி. ஓகே, ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஒரு தடவை காட்டிடு. காமிச்சிரட்டா? ஓகே ஓகே. நம்ம இப்ப தெரியுதாக்கா? ஆமா. ஓகே. அக்கா, ஹியூமிலிட்டி. லைட்டா போட்டுக்கோங்கக்கா, பெருசா பார்த்தேன். ஓகே. ஹியூமிலிட்டியை பத்தி தான் நம்ம பார்த்தோம். ஹியூமிலிட்டினா என்ன பார்த்தோம்? குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஹம்பிள், லேக் ஆஃப் ப்ரைட், ஸ்வீட்னஸ் இன் வேர்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்னஸ் இன் பிஹேவியர். அது மாதிரி மற்றவங்கள நம்ம தாழ்த்தி பார்க்க கூடாது, நாட் லுக்கிங் டவுன் ஆன் அதர்ஸ். இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த பேரபிள் ஆஃப் பாரிசி அண்ட் டாக்ஸ் கலெக்டர். ஜீசஸ் வந்து பாரிசி பார்த்தோம், டாக்ஸ் கலெக்டர் பார்த்தோம். என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹூஸ் பாரிசி அண்ட் டாக்ஸ் கலெக்டர், அது குறித்து நம்ம பார்த்தோம். பாரிசி வந்து அவரு தன்னையே வந்து செல்ஃப் ரைச்சஸ் நினைச்சு அவரை போஸ்ட் பண்ணி அவரு ப்ரேயர் பண்ணாரு. அந்த ப்ரேயர் வந்து காட் அக்செப்ட் பண்ணல. வேற டாக்ஸ் கலெக்டர் வந்து தன்னை ஒரு சின்னர்ன்னு அக்செப்ட் பண்ணி அவர் ஹம்பிளாக காட் கிட்ட போகும்போது அந்த ஹம்பிள் ஹார்ட்டை வந்து காட் அக்செப்ட் பண்ணாரு. அந்த ப்ரேயர் தான் வந்து காட் அக்செப்ட் பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதான் அந்த ப்ளூ கலர் வந்து பாரிசி, என்னோட அந்த ப்ரௌன் மாதிரி இருக்கிறது வந்து டாக்ஸ் கலெக்டர். சோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம நாலேஜை ஷேர் பண்ணும். நம்ம வந்து ஒருத்தங்க எதெல்லாம் ஸ்டடீஸ்ல ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா நம்மளுடைய நாலேஜை அவங்க கிட்ட ஷேர் பண்ணும். சோ நம்ம ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஜீசஸ் வந்து நல்லவராகவே சுற்றி திரிஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல நம்ம வந்து ஜீசஸ் வந்து எல்லாரையும் ஒரே போல ட்ரீட் பண்ணாங்க. நம்ம வந்து எல்லாரையும் ஒரே போல அன்பு செலுத்தணும்னு ஜீசஸ் சொல்லியிருக்காங்க. அதே போல நம்ம எல்லார்கிட்டயும் கைண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல நம்ம என்ன செய்யக்கூடாது? நமக்கு வந்து பெருமை வரக்கூடாது. நம்மளுடைய டேலண்ட்ஸ் குறித்து ஒரு நாளும் நமக்கு பெருமை வரக்கூடாது. we should be thankful to God and give honor to God, அப்படி God the Father அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல நம்ம வந்து நிறைய வசனம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், சர்ச்சுக்கு போறவங்களா இருக்கலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னது? we should follow the word. அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம பாரிசி போல ஒரு வெளியில மட்டும் நல்லவங்களா இருந்துட்டு ஹார்ட் வந்து காட்க்கு தூரமா இருந்துச்சுன்னா நம்மள வந்து காட் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. சோ நம்மளுடைய ஹார்ட் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது வந்து இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து ஹியூமிலிட்டி. ஸோ ஹம்பிள் ஸ்பிரிட் வந்து காடுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அந்த few verses பார்த்தோம். blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. அதே போல காட் வந்து லாஸ்ட் அவருடைய டெத் வர காட் த ஃபாதருக்கு ஒபே பண்ணாருன்னு பார்த்தோம். அதே போல நம்ம வந்து ஹம்பிளா இருக்கும்போது காட் வந்து நம்மள லிஃப்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இந்த மெமரி வேர்ஸ், காட் ரெசிஸ்ட்ஸ் த ப்ரவுட் பட் கிவ்ஸ் கிரேஸ் டு த ஹம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் அந்த வேர்ஸ் லிரிக்ஸ், ஆக்சுவலா சாங்கோட லிரிக்ஸ். இப்ப கேக்குதாக்கா பாட்டு? பண்ணிருக்கியோ? இப்ப பிளே பண்ணேன், கேட்டுச்சா? இல்லையே. ஆடியோ எனேபிள் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன்க்கா. அந்த செட்டிங்ஸ்ல சரி செலக்ட் பண்ணாதான் வரும், அதான் வரலன்னு நினைக்கிறேன். சரி சரி. அக்கா நீங்க திருப்பி ஒருக்கா அந்த பாட்டு பிளே பண்றீங்களாக்கா? சரி. சாரி, இது வேற இதுல All of you, clothe yourselves with humility to one another, because God opposes the proud and gives grace to the humble. Humble yourselves, therefore, under God's mighty hand, that He may lift you up in due time.
கேக்கல. ஐயோ நீ என்ன கேக்குது? எனக்கு எங்களுக்கெல்லாம் கேக்கல. கேக்குதுக்கா. ஓகே எங்களுக்கு ஓகே. கேக்குது. பிரியா கேக்குது. ஆமா எனக்கு கேக்கல. ஓ பிரியாக்கா நீங்க gives grace ஸ்டாப் பண்ணி to பாருங்க, the அப்ப கேக்குமா humble, இருக்கும்னு. to the humble. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நான் சவுண்ட் இல்லாம பிரியாண்டிக்கா ஷேர் பண்ணட்டும். பிள்ளைகள் எல்லாம் பாடலாமா? வேர்ட்ஸை மட்டும் லிரிக்ஸை பார்த்து பாடிடுவீங்களா? ஓகே சொல்லு. Okay, auntie. நான் Okay. அப்ப பிரியா நீ ஷேர் பண்ணு சவுண்ட் இல்லாம. லெட் தம் சிங். ஓகேக்கா. கேக்குதா? கேட்க வேண்டியது இல்ல, ஸ்கிரீனை மட்டும் ஷேர் பண்ணிடு. கேக்குதா? இல்லம்மா ஷேர் ஆகலக்கா. ஓகே நானே போட்டப்ப ஆமாக்கா நீங்களே பண்ணுங்க. ஓகே சவுண்ட் இல்லாம பண்றேன். பண்ணும். All of you start. With humility. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். All of you. Clothe yourself with humility towards one another, because God opposes the proud, but gives grace to the humble, to the humble. Humble yourself, therefore, under God's mighty hand. The He will lift you up in due time. Humble yourself, therefore, under God's mighty hand. That He may lift you up in due time. Cast all your anxiety on Him, cares for you. பிரியா நீ இந்த பிபிடியில் உள்ளதை காட்டினா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வேகமா ஓடிடுதுல. ஆமா ஆமா ஆ, அத நான் ஷேர் பண்ணட்டாக்கா? ஆ. நீ வந்து அம்மா சொல்லிக்கிட்டே இன்னும் ஒரு தடவை பாடுவோம், பிறகு இந்த வீடியோவை குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். சில்ட்ரன் ஆ கேள். சரிக்கா. நாளைக்கு நம்ம மறுபடி பாடுவோம். இப்ப ஒரு தடவை பாடிட்டு. ஓகேக்கா. தெரியுதாக்கா? இல்லையம்மா இல்லக்கா. தெரியுதா? ஸ்கிராச் ஷேர் ஆயிடுச்சு. தெரியுது. முந்தின ஸ்லைடு. நீ இப்ப லீட் பண்ணலாம் பிரியா. All of you, clothe yourself with humility to one another, because God opposes the proud, but gives grace to the humble, to the humble. Humble yourself, therefore, under God's mighty hand, that He may lift you up in due time. Humble yourself, therefore, under God's mighty hand, that He may lift you up in due time. Cast all your anxiety on Him, because He cares for you. புரிஞ்சா? ஓகே. அப்போ நான்சி ஆண்டி அதை ஷேர் பண்ணி விடுவாங்க குரூப்ல, நீங்க படிங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம கத்துக்கொண்டது என்னன்னா,
நம்ம ஹம்பிளா இருக்கும்போது காட் வந்து நம்மள வந்து ஒரு கிரேட்டரான ஒரு இடத்துல கொண்டு வைப்பாரு. சோ நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி இருக்கணும், humble yourself therefore under God's mighty hand that he may lift you up in due time. அது ஒரு வசனம். அந்த வசனத்தை தான் நம்ம பாட்டா பாடணும். First Peter 5:5b and 6. ஓகேவா? சோ அந்த பாட்டை நீங்க எல்லாம் படிங்க. அது அந்த வேர்ஸை நீங்க மனப்பாடம் பண்ண மாதிரியா இருக்கும். தேங்க்யூ. God bless you all. Thank you, Auntie. Welcome. Thank you, Auntie. Thank you, Welcome. Auntie. Leave பண்ணிடலாமா? நீ சொல்ற. Now I call upon Abigail for a song. Ailsa, Elelu, Ailsa, Ailsa, Elelu, Ailsa. Sail a boat on the journey, sailing with Jesus on the sea. There's a boat on the journey, sailing with Jesus on the sea. You can go with him, and I can go with him. Jesus' children all can go with him. You can go with him, and I can go with him. Jesus' children all can go with him. Ailasa, Elelu, Ailasa, Ailasa, Elelu, Ailasa. Thank you. Thank you, Abigail. That was an amazing performance. Now I call upon Ivanchika for another song. கேட்கலையே. சிந்தினாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, வளான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, வளமான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்கள் பிரசன்னத்தில் சேகினாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தேங்க்யூ. Now I call upon Jonathan for missionary biography. Good morning, good afternoon, everyone. Education can make you more skillful, but only God can make you good. This adage or a proverb applies best to the life of the Scottish missionary David Livingstone. From the lowest degree of his life, he scaled amazing heights of achievement. Yet his question was, how to restart my life? David Livingstone yearned for knowledge as a deer longs for the streams. David was born in a poor family in Scotland on 19th March 1813. By the early age of 9, he was able to recite the entire Psalm 19. Due to the family's economic backwardness, he was forced to work in a cotton mill from dawn to dusk. Though he was dead tired when he arrived at home, his desire of knowledge led him to read in the light of street light or in a kerosene lamp. Gradually, he mastered Latin and Greek and acquired a deep knowledge of the Bible, and he later took a degree in theology. In fact, he was preparing for the missionary work in China. But after talking to Robert Moffat, a
missionary from Africa who described people in Africa as a people who are cannibals with hopelessness of knowledge of Christ. He arrived at Cape Town and traveled 700 kilometers to Kuriman, where Robert was working. Soon after, he married Robert Moffat's daughter. It was there where Robert was attacked by a ferocious lion that crushed his shoulder. While working on a combined effort, uh, with the natives uh, to free the village from lions, this almost permanently deliberated him from the use of one arm. The atmosphere in Africa was entirely different from that of many other countries, as people there were savages. It was very tough job dealing with that people, but David knew that kind and loving behavior could win them. Once, David's missionary work Once during David's missionary work in Africa, there was a terrible famine in the country, and David had to survive on frogs and grasshoppers. In order to keep himself alive, David traveled 500 miles to another end of the desert. It was there where he discovered Lake Jagami. Apart from his journey by boat and ship, David traveled 9,000 miles by land, preaching the gospel of Christ. David Livingstone became a well-known as an ambassador for Christ, who tried to abolish slave trade in Africa. As a result, he had to face opposition and trouble from Dutch traders. His mission was difficult and dangerous. Due to subsequent journeys, he sent his wife Mary and his children to England. Livingstone witnessed many terrible scenes of slave trade. The powerful traders with their gangs attacked the village all of a sudden, made villagers captive, set fire to their houses and properties. Those who resisted were cruelly killed. Often, decayed bodies of such people got entangled in the propeller of the boat David was sailing in. His diary revealed how a deep wound was left in his heart by such scenes. His contribution to geography cannot be forgotten. In a risky adventurous journeys, his discoveries were remarkable. His first discovery was Nagami Lake. The credit of being the first European discoverer of the lake goes to Livingstone. After that, he discovered the Sambasi River and preached the gospel to the villagers on the banks of the river. On another location, while exploring, he came across the valley of Mabbott and on due course established the search. One day he had an intense desire to go back to England. Just then he received a letter posted a few months after the death of his wife. The message shocked and disheartened him. The time they lived together was less than they had been apart. Yet the agony of death was rending. When he was too old to walk and preach, he was carried in a palanquin. One good day in May 1875, David Livingstone knelt for prayer in his hut, but never got up, walking all his life with God like Enoch. Most probably, Livingstone was interceding for the people of the Dark Continent, even while breathing his last. His intimate friends wrapped his body in incenses and carried him on his shoulders to the harbor, 900 miles away, and then shipped them to England. A huge multitude gathered there together to pay homage to the great missionary hero. An old man gathered to pay homage. He was lean and rather shabbily dressed. He said, David and I were born in the same village, attended the same Sunday school, and worked together for some time in the same mill.
Then he chose God's way, and I chose mine. Now the whole world pays homage to him. Well, I am rejected, dejected, obscure, and have nothing to be proud in my life. God is faithful and never breaks the promises he makes. He cares for those who are eager to do his will. Thank you. I now call upon John to tell us the books of the Bible. Praise the Lord. Praise the Lord. So, Books of the Bible, New Old Testament, Testament. Old Testament. Old Testament. Hmm. Genesis, Exodus, Leviticus, Numbers, Deuteronomy, Joshua, Judges, Ruth, 1 Samuel, 2 Samuel, 1 King, 2 King, 1 Chronicles, 2 Chronicles, Nehemiah, Ezra. Ezra, Nehemiah, Esther, Jude, Psalms, Proverbs, Ecclesiastes, Song of Solomon, Isaiah, Jeremiah, Lamentations, Ezekiel, Daniel, Hosea, Joel, Amos, Obadiah, Jonah, Micah. Nahum. Habakkuk, Zephaniah, Haggai. Zechariah, Malchiah. New Testaments. Matthew, Mark, Luke, John, Acts, Romans, 1 Corinthians, 2 Corinthians, Galatians, Ephesians, Philippians, Colossians, 1 Thessalonians, 2 Thessalonians, 1 King, 2 King, 1 Timothy. 1 Timothy, 2 Timothy, Titus, Philemon, Hebrews, James, 1 John, 1 Peter. 1 Peter, 2 Peter, 1 John, 2 John, 3 John, Jude, Revelation. Thank you, Auntie. Thank you for telling us about the different books of Bible, John. Now I call upon Evangeline for a song. அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டேன். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தேங்க்யூ. That was an amazing song, Evangeline. Now I call upon Samuel and Krista for another song. Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, of salvation, purpose of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission, perfect delight, visions of rapture now burst on my sight.
angels descending, bring from above echoes of mercy, whispers of love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Thank you. Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I have made a choice to listen to your voice. Wherever you may lead, I will follow. Thank you. That was an amazing performance by Samuel and Christos. Now I call upon Janice for another missionary biography. சிஸ்டர் எப்படி ஷேர் பண்ணிடுவா சிஸ்டர்? ஓகே சிஸ்டர். தெரியுதுங்களா? தெரியுது சிஸ்டர், ப்ளே பண்ணுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் ஆன்டீஸ். இந்த நல்ல நாளில் நான் இன்னைக்கு பெண் மிஷினரியை பற்றி பேச போகிறேன். 1867 டிசம்பர் 16 டேவிட்டுக்கும் கேத்ரின் கார்மைக்கலுக்கும் பிறந்தவங்க தான் ஏமி கார்மைக்கல். சின்ன வயதிலே ரொம்ப பக்தியாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. யங் ஏஜ்லேயே பெண்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்ய தொடங்கினாங்க. அவங்களுக்கு நர்வஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, இருந்தாலும் அவங்க ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சாங்க. அட் 27 அவங்க பெங்களூருக்கு வந்தாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலிக்கு வந்து ஊழியம் செய்ய தொடங்கினாங்க. அங்கே சிறு பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் நடக்கிற கொடுமைகளை பார்த்து மனம் வருந்தினாங்க. டோனாவூர் என்ற இடத்துல பெரிய அமைப்பு உண்டாக்குனாங்க. அந்த காலத்துல கோயிலுக்கு பிள்ளைகளை கொடுத்துருவாங்க, சிறு பிள்ளைகளை கொடுத்துருவாங்க. அந்த முறை பேர் தான் தேவதாசி முறை. அவங்களோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். இதுக்கு எதிராக அவங்க போராடினாங்க. அவங்க அந்த சிறு குழந்தைகள் எல்லாம் பராமரித்து கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கும் பெண்களுக்குன்னு பெரிய கல்லூரி இருக்கு. இப்படியாக இந்த வாழ்நாள் முழுவதும் அவங்க பெண்களுக்காக ஊழியம் செஞ்சாங்க. பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தினார்கள். அவங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி 20 வருஷம் பெட் ரிடனாக இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க ஊழியம் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 35 புத்தகங்களை எழுதி அதில் வர வருமானத்தை ஊழியத்துக்காக செஞ்சாங்க. இறுதியில் 83 ஏஜில் எல்லா ஊழியத்தையும் முடிந்து மரணம் அடைந்தாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயோ பிறந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பெண்களுக்காக ஊழியம் செஞ்சாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லா ஸ்கூலுக்கு போகிறோம். நம்ம அம்மா ஆன்டிஸ் எல்லாருமே படித்து வேலைக்கு போகிறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க போட்ட அடித்தளம். இதை உணர்ந்து நம் கடமையை செய்வோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். That story helped us to know about Amy Carmichael, Janice. Now I call upon Ivanchika for the vote of thanks and John for the closing prayer. Vote of thanks. Humility, Luke 14. First of all, I'm thankful to God Mighty for His grace and blessings in this children meet. I thank our Nancy auntie for welcoming us. I thank S. Priya doll for sharing
spiritual Nana by telling us story with a message and teaching us the value of humility. Next, I thank all the participants for giving special program today. I thank our parents for their support and guidance to make us to participate in this meet. Once I thank our Lord Jesus Christ for all these blessings. Thank you. Now I call upon John for the closing prayer. ஜான் யோகா சிஸ்டர் இருக்கீங்களா? இருக்காங்க. ஜான் ஜான் கேக்குதா? இவாஞ்சலின் க்ளோசிங் ப்ரேயர் பை ஜான்மா. ஜான் ஆன்ட்டி க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுறியாமா? ப்ரே பண்ணு. ஜான் யூ ஆர் ஜான். டூ க்ளோசிங் ப்ரேயர். ஏசு கூட பேசு. பண்ணுப்பா, ஒண்ணும் இல்ல, பயப்படாத. நாளை கொடுத்துருக்காங்க வேலையை கொடுத்துருக்காங்க நன்றி ஏசப்பா. இந்த நல்ல மீட்டிங் கொடுத்துருக்காங்க நன்றி ஏசப்பா. எல்லாருமே நல்லா இது சொன்னாங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா உதவி செய்யுங்க, எல்லா பிரச்சனைகள்ல இருந்து எங்களை தீமை கிளகிறதுக்காக எங்களை நன்றி ஏசப்பா. இந்த இதை பத்திரமா போயிருக்கும் முடியறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசி நமக்கு பிதாவே ஆமென்.